இந்த பதிவு பார்த்தீங்கன்னா குறிப்பாக போர்டு எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ஸ்டேட் போர்டாக இருந்தால் 10, 11, 12, சிபிஎஸ்சி இருந்தால் 10 and 12. வீட்டிலேருந்து ஸ்கூல்லேருந்து ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லாரும் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிற டென்ஷனாக இருப்பேன்னு சொல்லிட்டு. அவங்க படுத்துகிற டென்ஷன் வேறு, நீங்கள் படுற டென்ஷன் வேறு. எது எப்படி இருந்தாலும் we need to face the exams. அதனால் ஒரு சின்ன சின்ன பதிவுகள் போடுறேன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஆல் ஷுட் வாட்ச் அண்ட் லிசன் ப்ளீஸ். சரிங்களா? உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆக்சுவலி presented to you to get more marks in the board examinations. ஸோ என்னெல்லாம் பண்ணலாம்? இப்போது ஆல்மோஸ்ட் எக்ஸாம்ஸ் ஆர் கெட்டிங் நியர் இல்லையா? ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. ஸோ முதல்ல செட் கிளியர் கோல்ஸ். ஆக்சுவலாக எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்றத யோசிக்கணும். மார்க் உங்களுடைய அசட்டு, யாரும் அதை உங்கள்கிட்ட எடுத்துட முடியாது. ஸோ செட் கிளியர் கோல்ஸ் ஃபர்ஸ்ட். வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கணும், மேலே வரணும், இதுக்கு எனக்கு மதிப்பெண் கண்டிப்பாக உதவி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கோலை செட் பண்ணி படிங்க. ரெண்டாவது, கிரியேட் ஏ கண்டியூசிவ் என்வரன்மெண்ட் அப்படிங்க. ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கிங்க படிக்கிறதுக்கு. அப்படின்னா என்னென்னா, ஸோ வீடோ ஸ்கூலோ எங்கே டிஸ்டர்பன்ஸ் இல்லையோ, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லையோ, உங்களை தொந்தரவுப்படுத்துகின்ற தடையாக இருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. அது டிவியோ, லேப்டாப்போ, மொபைலோ, இன்டர்நெட்டோ, ஃப்ரெண்ட்ஸோ, யாரெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்களோ சே குட் பை டு தம் ஃபார் 2 months. அப்போ தான் உங்களால் நல்லா படிக்க முடியும். அதுக்கப்புறம் முக்கியமாக என்னென்னா, யூ கிரியேட் எ ஸ்டடி பிளான். இது வரலையும் பண்ணலன்னா கூட ஸ்டடி பிளான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு எடுத்தாலும் பிளானிங் அவசியம். யாருமே சரி, எல்லாரும் லைஃப்பில் ரைட் ஃப்ரம் பொலிட்டீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், ஃபார்மர்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஆண்டர்ப்ரோனர்ஸ், எவ்ரிபடி பிளான் தேர் ஒர்க். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கூட சமைக்கிறதுக்கு கண்டிப்பாக பிளான் பண்ணுறாங்க, அப்பா கூட குடும்பத்தை நடத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வேலை இட்ஸ் அ ரைட் டைம் டு ஸ்டடி. எந்த பாடத்தை படிக்க போகிறீங்க, எவ்வளோ நேரம் படிக்க போகிறீங்க, உங்கள் ரெகுலர் ஸ்கெட்யூலை எழுதி முதல்ல ஒட்டுங்க. அட் வாட் டைம் யூ வில் கெட் அப், மார்னிங் டில் ஈவினிங் உங்களோட ரெகுலர் ரொட்டீன் என்ன அப்படின்றத தயவு செஞ்சு ப்ளீஸ் ப்ரிப்பேர் அ ஸ்கெட்யூல் அண்ட் ஃபிக்ஸ் இட் ஆன் த பிளேஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி. ரெண்டாவது, சிலபஸ் இது வரையும் புரிஞ்சிருக்க மாட்டீங்க, புரிஞ்சுக்குங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எது வீக் ஏரியா, எது ஸ்ட்ராங் ஏரியா, எதில் உங்களுக்கு அதிக மார்க் வருது, எதில் கம்மி மார்க் வருது, அந்த கம்மி மார்க் வர விஷயத்தில் என்னென்ன தப்பு பண்ணீங்க அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த சப்ஜெக்டில் யூ நீட் டு கான்சென்ட்ரேட் மோர். சரிங்களா? டவுட்ஸ்லாம் கெட் இட் கிளியர்ட் வித் யுவர் டியூஷன் டீச்சர்ஸ் ஆர் வித் யுவர் டீச்சர்ஸ் ஆர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது ப்ராக்டிஸ் வித் சாம்பிள் பேப்பர்ஸ். ப்ரீவியஸ் இயர்ஸ் பேப்பர்ஸை 100% சால்வ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 5 வருஷத்து பேப்பரை நீங்கள் நல்லா சால்வ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் கெட் மோர் மார்க்ஸ். ப்ளீஸ் டூ தட். அதுக்கப்புறம் ரிவைஸ் ரெகுலர்லி, கேப் விடாமல் அழகாக ரிவைஸ் பண்ணுங்கள். சக்ஸஸ் வில் பி யுவர்ஸ். ஸோ சொன்ன விஷயங்கள்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். முடியாதுன்னு சொன்னால் கடவுளே வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. முடியும்னு நினச்சா கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், உங்கள் முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.